டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதாவது மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பியல் பொறியியல் துறை. அதாவது இப்போது இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த கோர்ஸ் வந்து 3 வருஷ கோர்ஸு. இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் 10th பாஸ் பண்ணிட்டு வந்தோம்னா 3 வருஷம் படிக்கணும். இதே +2 படிச்சிருக்கேன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அக்ரி, ஒகேஷ்னல் கோர்ஸ் இந்த மாதிரி படிச்சிருக்கோம் அப்படின்னா டேரெக்டாக செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணி 2 இயர்ஸில் கோர்ஸை முடிச்சுக்கலாம். அதே போல் ஐடிஐ முடிச்சிருக்கேன், 2 இயர்ஸ் ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிருக்கனாலும் அவங்களும் டிப்ளமோ பாலிடெக்னிக் வந்து டேரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணி கோர்ஸை முடிச்சுக்கலாம் 2 இயர்ஸில். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸில் என்னென்ன படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். எலக்ட்ரானிக்ஸ்னாவே நமக்கு தெரியும், நம்ம அன்றாட வாழ்வில் ஒவ்வொருத்தர் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது. அந்த மொபைல் ஃபோனே ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் தான். அப்போ அதில் என்னென்ன முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவியே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் வந்து படிப்படியாக அந்த தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு புதுசாக கண்டுபிடிச்சதில் ரொம்ப ஸ்லிம்மாக சைஸ் வந்து சின்னதாக இருக்குது டிவி. அதே போல் தான் மொபைல் ஃபோனு, கம்ப்யூட்ரு எல்லாமே. அப்போ அதுக்கு வந்து அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுறதா இருக்கட்டும், சர்வீஸ் பண்ணுறதாகட்டும், அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த இதில் ஜாயின் பண்ண முடியும் வேலையில். அப்போ அந்த இதுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடித்தவங்க தான் இமிடியேட்டாக அந்த ஜாபுக்கு போக முடியும். அதே போல் கம்யூனிகேஷன், தகவல் தொடர்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம மொபைல் கால் பண்ணுறோம், ஈஸியாக வீடியோ கால், ஆடியோ கால் எல்லாமே பண்ணிக்கிறோம். வாட்ஸ்அப் பண்ணால் இமிடியேட்டாக அடுத்த செகண்டே அடுத்தவங்களுக்கு மெசேஜ் போயிடுது. முன்னெல்லாம் வந்து கால் பண்ணோன்னா அப்படின்னா அட்டன் டைம் ஒருத்தர் தான் பேச முடியும். இந்த சைடில் பேசுனாங்கன்னா அந்த சைடில் ஸ்டாப் பண்ணிக்கணும், அந்த சைடில் பேசுனாங்கன்னா இந்த சைடு ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்படி இருந்த காலம் போய் இப்போ வந்து வீடியோ கால் ரேஞ்சுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தொழில்நுட்பம் தான். அப்போ அந்த டவர்னா என்ன, டவரில் எப்படி சிக்னல் நம்ம கால் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அது டவருக்கு போகுது, டவர்லேருந்து அடுத்த இன்னொரு மொபைல் வச்சுருக்கவங்களுக்கு போகுது. அப்போ அந்த தொழில்நுட்பம்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரிவில் தான் வரும். அதுக்கப்புறம் இதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபும் இருக்குது, ப்ரைவேட் ஜாபும் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம பொதுத்துறை நிறுவனங்கள் பிஎஸ்என்எல் இருக்கு இல்லைங்களா, பிஎஸ்என்எல், இந்தியன் ரயில்வேஸு, இதிலெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்கள அதிகமாக வேலைவாய்ப்புக்கு எடுத்துக்குவாங்க. இந்தியன் ரயில்வேஸ் எடுத்துக்கிட்டோன்னா ட்ரெயினே வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் மூலயமா தான், சிக்னல் விழுந்துச்சுன்னா தான் அது வந்து ஸ்டாப் பண்ணணும் இல்லை போகணும் அப்படிங்கிறத அது மூலயமா தான், அதாவது ஆக்சிடெண்ட்டை தடுக்கிறதுக்காக. அப்போ அந்த சிக்னலை ஆப்ரேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து அந்த தொழில்நுட்பம் இசிஇ படித்தவங்களுக்கு தான் தெரியும். ப்ரைவேட் ஜாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் நம்ம எவ்வளவோ நெட்வொர்க்ஸ் வந்துருச்சு, ஜியோ, ஏர்டெல்லு, வோடாஃபோனு, இந்த மாதிரி நெட்வொர்க்ஸ்லாம் இருக்குது. அப்போ அந்த நிறுவனங்களில் அவங்க சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நம்ம இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடித்தவங்கள தான் வேலைக்கு எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த தொழில்நுட்பம் தெரியும். இப்போ ஏதாவது டவரில் ஒரு ப்ராப்ளம்னாலும் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களோ, எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க, எலக்ட்ரிக்கல் படித்தவங்களையோ கூட்டி போய் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த இது தெரியாது. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடித்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸும் நிறையா இருக்குது, ப்ரைவேட் ஜாப்ஸும் நிறையா இருக்குது. இதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பிஎஸ்என்எல், ரயில்வேஸ்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, வேலைவாய்ப்பு செய்தி வெளியிடுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறது வந்து நம்மளே வந்து அதுக்கு லிங்க் கொடுத்துருவாங்க. மொபைல் ஃபோனில் அந்த லிங்க்குள்ளே உள்ளே போனோம்னா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு, நம்மளுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு, அதுக்கான சர்டிஃபிகேட்ஸு எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான சிலபஸை படித்து பாஸ் பண்ண முடியும். நம்மளும் பண்ணலாம், அல்லது ப்ரௌசிங் சென்டர்லேயும் போய் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கான சிலபஸை படித்து அதில் நம்ம மெரிட்டில் வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு போக முடியும். ஹையர் ஸ்டடீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ டைரக்ட் செகண்ட் இயராக ஜாயின் பண்ணலாம். அங்கே +2 முடிச்சுட்டு போனோம் அப்படின்னா 4 வருஷம் படிக்கணும். இதே நம்ம டிப்ளமோ முடிச்சுட்டு போனோம்னா டேரெக்டாக செகண்ட் இயரில் சேர்ந்து 3 வருஷத்தில் கோர்ஸை முடிக்க முடியும். டிப்ளமோ +2 முடிச்சுட்டு போகிறவங்களோட டிப்ளமோ முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதனுடைய அடிப்படையை வந்து தமிழ்லேயும் படிச்சுக்கலாம், இங்கிலீஷ்லேயும் படிக்கலாம். எளிமையாக இங்கே டிப்ளமோவில் படித்து தெரிஞ்சுக்கிறதுனால இதை ஃபர்தராக பிஇயில் போய் இன்னும் நம்ம டீட்டெயிலாக படிக்கிறதுனால நல்ல நாலேஜ் கிடைக்கும். அதனால் வேலைவாய்ப்புகள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறைக்கு நிறையவே இருக்குது.